ஹாய், நான் ராம்கி டைரக்டர் பேசுறேன். தமிழ் திரைப்பட பயிற்சி மையத்தில வந்து ப்ரீ புரொடக்ஷன், போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல பண்ணி தரோம்னு நான் நெறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன். நெறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் கூட 2 ப்ராஜெக்ட் வெயிட்டிங்ல தான் இருக்கு. இப்போ வந்து எடிட்டிங் போயிட்டுருக்கு. புரட்சி பெண் நம்மகிட்டயே படிச்சு, இங்கேயே வந்து ஒரு பைலட் மூவி எடுத்த மிஸ்டர் மனோகர் அவர்கள் ஓட படம் தான் இப்போ எடிட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ எடிட்டிங் பண்றவர் வந்து ரெகுலரான இன்னைக்கு ஒரு எடிட்டர் கிடையாது. அவர் ஒரு உதவி இயக்குனர். எதுக்காக இந்த உதவி இயக்குனர்ன்றத சொல்றேன்னா, ஒரு உதவி இயக்குனர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நானும் கவிதாவும் வீடியோ போட்டிருந்தோம். அந்த உதவி இயக்குனருக்கு வந்து எடிட்டிங் நாலேட்ஜ் இருக்கணும், டிடிபி பண்ற நாலேட்ஜ் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஒரு உதவி இயக்குனருக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இன்னைக்கு வந்து தேவைப்படுது. நீங்க மொபைல் வச்சிருக்க அத்தனை பேருமே எடிட்டர் தான் இருக்காங்க. ஆனா சினிமா எடிட்டிங் வேறையா இருக்கு. ஒரு டைரக்ஷனுக்குள்ள வரும்போது டெக்னிக்கல் வந்து தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல இவர் வெறும் உதவி இயக்குனர் கிடையாது. எடிட்டிங் தெரியும், விஎஃப்எக்ஸ் தெரியும், எஸ்எஃப்எக்ஸ் தெரியும். டிஐ பண்ணுவாப்புல. இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு அவர் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவர் பேர் வந்து பார்த்திபன். அவரு ஒரு 4 வார்த்தை பேசட்டும். அதுக்கப்புறம் அவர பத்தி நான் பேசுறேன். பார்த்திபன் சொல்லுங்க. என்ன உங்கள பத்தி சொல்லுங்க. வணக்கம். என் பேர் பார்த்திபன். நான் வந்து டைரக்ஷன்ல வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எப்படி பண்றதுன்னு போகும்போது நான் ராம்கி சார வந்து மீட் பண்ணேன். மீட் பண்ண பிறகு கண்டிப்பா ஒரு பெரிய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எனக்கு வந்து சார் சொன்ன மாரி எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். இன்னும் நல்லா கத்துக்கிட்டு, இன்னும் நல்லா மேல ஒரு நல்ல படம் பண்ணி மேல வரணும்னு சொல்லிட்டு ராம்கி சார் வந்து அவர் கூட பேசின பிறகு கண்டிப்பா நான் ஒரு நல்ல படத்த பண்ணி காமிப்பேன் அவங்களுக்கு. உறுதியா நான் வந்து கூடிய சீக்கிரத்துல நான் படம் பண்ணுவேன். இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கத்துக்கிட்டு, இப்ப சார் கிட்ட ஒரு ஃபுல் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பயிற்சி மூலியமா ஒரு நல்ல படமா நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா வர அளவுக்கு நான் உங்கள வந்து கண்டிப்பா ஆ எல்லாருக்கும் அ என்னைய வாழ்த்துங்க. அதே மாரி சார் இதுலருந்து நான் கண்டிப்பா உறுதியா மேல வருவேன். ஓகே. கங்ராட்ஸ். தேங்க் யூ சார். நான் இதே போல நெறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இதே போல ஸ்டூடண்ட் நெறைய பேர் இதே போல பேசியிருக்காங்க. பேசி முடிச்சுட்டு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் டைரக்டர் ஆக்கியிருக்கேன். அது எல்லா வீடியோவுமே என்னுடைய Facebookல இருக்கு. சும்மா வந்தோம், படிச்சோம், நான் ஒரு டிசி குடுத்தோம். அதுக்காக நான் இன்ஸ்டிடியூட் நடத்தல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் நம்மட்ட வந்துட்டாங்கன்னா, டைரக்டரா தான் வெளிய போ முடியும். அதுக்குண்டான நம்ம பயிற்சிய வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா குடுத்துருவோம். ஏற்கனவே யார் யாரெல்லாம் நம்மட்ட இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் டைரக்டர் ஆன வீடியோஸ் நான் நெறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் பார்த்திபனும் புதுசு கிடையாது. இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 6, 7 வருஷமா ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கூட கூட ட்ராவல் பண்ணியிருக்காப்புல. பட் அந்த பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். சில பேர் வந்து அந்த அவங்கள பயன்படுத்திக்கிட்டு கூட விட்டுருவாங்க. அ அதனால அது சொல்ல வேண்டாம்னு நெனைக்கிறேன். அதனால அவருக்கு வந்து அவரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஆளா இருக்காரு. அதாவது ஒரு திறமைன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆளா இருக்காப்புல. அதனால அவங்கள பயன்படுத்திட்டு கூட அப்படியே மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பட் நம்மட்ட வந்திருக்காரு. நிச்சயமா அவருக்கு தேவையானத கத்துக் குடுத்து, அவர் ஒரு இயக்குனரா இங்கேருந்து வெளிய போவாருன்னு இந்த நேரத்தில உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். அதுவரைக்கும் அவர் என் கூட இருந்தா மட்டும் போதும். ஏன்னா ஒரு சம் டைம் எடுக்கும். சினிமான்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூபிளானது. அது ஒரு டைரக்டரோட ஜாப். மிகப்பெரிய ஒரு ஜாப். மிகப்பெரிய ஒரு ஜாப். அது ஒரு 24 கிராஃப்ட்ட வச்சுக்கிட்டு வேலை பார்க்குற ஜாப். அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு சொன்ன டைம் எடுக்கும். ஸோ அதுவரைக்கும் அவரு நிச்சயமா என் கூட இருந்துட்டாருன்னா, ஒரு இயக்குனரா கண்டிப்பா அவரு வெளில போவாரு. அதுக்கும் ஒரு வீடியோ நம்ம இன்ஸ்டிடியூட்லேருந்து நிச்சயமா நான் போடுவேன். இது மட்டும் இல்ல. நான் ஒரு ஒரு இது உதவி இயக்குனர்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் நெறைய தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நெறைய வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா டெக்னிக்கல் இன்னைக்கு தேவைப்படுது. ஒரு எடிட்டர் வரலையா, நம்ம அந்த படத்த எடிட் பண்ணிக்கணும். ஒரு டிடி பண்றவர் வரலையா, நம்ம டிடி பண்ணிக்கணும். ஒரு டிஏ பண்றவர் வரலையா, நம்ம அந்த படத்த டிஏ பண்ணிக்கணும். இவ்வளவும் இன்னைக்கு தேவைப்படுது. அதனால தான் அவ்வளோ இதையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணணும்னு அவர் வந்திருக்காப்புல. அவர் நெனைச்சிருந்தா இதெல்லாம் கத்துக்க தேவையில்ல. ஒரு இயக்குனருக்கு எதுக்கு கத்துக்கணும்? நான் நேரா போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஆள்ட்ட ஒர்க் பண்ணி அப்படியே டைரக்டர் ஆகலாம்னு கூட பார்த்துட்டு போயிருக்க முடியும். நானும் போயிருக்க முடியும். இது எல்லா வேலையும் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே நெறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு ஆள வச்சு ஒர்க் பண்ணும்போது, அதோடைய லெவலே வேற உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் உங்களுக்கு. அதனால வெறும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு வரவங்க, ஏதோ மேலோட்டமா வந்து அப்படியே ஒரு 3 மாசத்துல அப்படியே மேல வந்துரலாம் அப்படின்னு தயவுசெய்து நெனைக்காதீங்க. இங்க ரொம்ப பிராக்டிகல் டிஃபிகல்டி நெறைய இருக்கு. புதுசா வரவங்க வந்து வேலை கத்துக்காம அரைகுறையா படத்த எடுத்து நெறைய பேர் தோத்து போயிடுறாங்க. அந்த தவற தயவுசெய்து பண்ணாதீங்க. கத்துக்கங்க. ஒரு டீ கடை வைக்கிறதா இருந்தா கூட அந்த தொழில கத்துக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சினிமா மிகப்பெரிய ஒரு விஷயம். அத முறையா கத்துக்கிட்டு, ஜெயிச்சு இங்கருந்து கோடி கோடியா சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அதுக்கு தான் சினிமா. நெறைய பேர் சினிமாவ கத்துக்காம, வீட்ல இருந்து காசு கொண்டு வந்து இங்க விட்டுட்டு, சினிமா சரியில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறீங்க. சினிமா அப்படி கிடையாது. நாங்கலாம் 40 வருஷமா நல்லா தான் இருக்கிறோம். இன்னைக்கு படம் எடுக்கிறோம், அத நல்லபடியா விக்கிறோம், லாபம் வருது. லாபம் வர தான் தொடர்ந்து நாங்க அந்த தொழில செய்றோம். அப்போ உங்களுக்கு மட்டும் நஷ்டம் எப்படி வருது? தொழில தப்பா செய்றீங்க. தொழில தெரிஞ்சுக்காம செய்றீங்க. அந்த தவற பண்ணாதீங்க.
எதுக்காக திருப்பி திருப்பி இதை பதிய வைக்கிறேன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து ஒரு எடிட்டிங் இவ்வளோ விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காருல்ல. இது அவர் நாளைக்கு டைரக்டர் ஆகும்போது அவ்வளோ பயன்படும். அது அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டா நிக்கும். இப்ப எனக்கு எல்லா வேலையும் தெரியாது. ஆனா ஒரு ஆள் சிங்கிள் மேன் எடுத்துட்டு என்னால ஒரு படம் எடுக்க முடியும். சிங்கிள் மேன். என்னால ஒரு படத்த எடுக்க முடியும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு தெரியும். அதுபோல நம்மள ஒரு குவாலிட்டியான இடத்துல வச்சுக்கிட்டோம்னா, லாங் டேர்ம் சினிமாவுல நிக்கும். அதாவது நம்ம லாங் டேர்ம் எடுத்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல 4 படம், 5 படம் பண்ணிட்டு சில பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய டைரக்டர்ஸ் கூட. சில பேர் லாங் டைம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டெக்னிக்கல் தெரியும், வியாபாரம் தெரியும். ஒரு இயக்குனருக்கு வந்து டெக்னிக்கல் எந்த அளவுக்கு தெரியுதோ, அதேபோல வியாபாரமும் தெரிஞ்சிருக்கணும். வியாபாரம் தெரியாம சினிமா பண்ணவே கூடாது. நெறைய பெரிய பெரிய இயக்குனர்கள் கூட நெறைய படம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வியாபாரம் தெரியாது. அவங்க பார்த்தா ஒரு மிடில் பணக்காரனா இருப்பாங்க. அதே பெரிய டைரக்டர்ஸ் வந்து ஒரு வியாபாரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஒரு பெரிய பணக்காரனா இருப்பாங்க. எல்லாமே பெரிய டைரக்டர்ஸ் தான். வியாபாரம் தெரிந்த இயக்குனர், வியாபாரம் தெரியாத இயக்குனர்ங்க 2 இருக்கு. எங்களுக்கு வியாபாரம் தெரியும். என்ன பண்ணா அந்த காச எடுக்க முடியும்? என்ன பேப்பர்ல எழுதுனா அது விக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த டெக்னிக்கலையும் கத்துக்கிட்டு, வியாபாரத்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னால ஸ்டேபிளா உட்காந்து 40 வருஷத்துக்கு அப்புறம் உங்க கூட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா 2 வருஷம் 2 படத்த எடுத்துட்டு சினிமா சொல்லி எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஒரு தொழில கத்துக்கங்க. இயக்குனர் போஸ்டிங் பெரிய போஸ்டிங்கு. நல்ல போஸ்டிங். உலகத்திலேயே ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய போஸ்டிங். எங்க போனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடி கொடியா வச்சிருக்கிறோம் ஒரு இடத்துக்கு போட்டோம். பெருசாலாம் அவங்கள கவனிக்க மாட்டாங்க. நான் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டோ, இல்ல ஒரு பைலட் மூவி எடுத்துட்டோ, நான் ஒரு இயக்குனர்ன்னு சொல்லி பாருங்க, உங்கள கூப்பிட்டு வச்சு முதல்ல மரியாதை குடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த நம்ம கத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாதுல்ல. முறையா கத்துக்கலாமே. 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும். இத கத்துக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்க டைரக்ஷன் பண்ணும்போது, உங்களுக்கு கீழ இருக்கிற மொத்த பேரையும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இல்லன்னா, சுத்தி இருக்கிற 24 கிராஃப்ட்ல 2 கிராஃப்ட் உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருவான். ஒரு நல்ல படத்த எடுக்க முடியாது. இதெல்லாம் அனுபவத்துல தான் சொல்றேன். எனிவே கங்ராட்ஸ் பார்த்திபன். தேங்க் யூ சார். உங்களுடைய கனவுகள் பலிக்கும். இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்தவங்க யாரும் சோட போனது கிடையாது. வந்தவங்க அத்தனை பேருமே இயக்குனரா தான் வெளிய அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் இதே போல ஒரு வீடியோவுல பார்த்திபன் வந்து ஒரு பைலட் மூவி பண்ணிட்டார் அப்படின்னு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். பட் அதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் எடுத்துக்கும். இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து மிஸ்டர் மனோகர் அவர்கள்னு சொல்லிட்டு நம்மகிட்ட படிச்சவர். 68 வயசு. 68 வயசுல வந்து முறையா கத்துக்கிட்டு இப்போ ஒரு பைலட் மூவி எடுத்துட்டாரு. அதோட எடிட்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 68 வயசுல ஒருத்தர் வந்து கத்துக்கிட்டாரு. 25 வயசு பசங்க கூட கத்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். கத்துக்கங்க. சினிமா கதவு எல்லாருக்கும் தொறந்தே இருக்கு. யாரு வேணாலும் வரலாம். யாரு வேணாலும் ஜெயிக்கலாம். யாரும் இங்க தடுக்கவே முடியாது. திறமைய முன்னிலைப்படுத்துங்க. பணத்த முன்னிலைப்படுத்தாதீங்க. உங்க திறமைய முன்னிலைப்படுத்தி நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே எங்க பெரிய டைரக்டர்ஸ் தான். பை.